ஒவ்வொருவராக ஒரு நிலைக்கு வரும் பொழுதும் அவர்களுக்கு திருமணம் செய்து அழகு பார்த்தால் அந்த தாய் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் திருமணம் முடிப்பார். ஏனென்றால் நாம் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது என்பதற்காக எளியவர்களின் வீடுகளில் பெண் பார்த்து முடித்தார். அதிலும் அந்த தாய் ஒரு சிறப்பு செய்வார். நன்றாக இருக்கும் பொழுதே தனி குடித்தனமும் வைத்து விடுவார். நான் பல சமயங்கள் கேட்பதுண்டு, ஏன் அம்மா அப்படி என்று. இல்லை இல்லை, ஏதாவது நான் ஒன்று சொல்லி என் மருமகள் சண்டையிட்டு போய்விட்டால் நாம் மகனை இழந்து விடுவோம் அல்லவா, அதற்காக தான் பின்பு காலத்திற்கும் பேச முடியாதே என்பார். ஒரு அறிவு முதிர்ச்சியை பெற்றவர் அந்த தாய். இப்படியாக அனைத்து குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தார். கடைசி 2 மகனும் சேர்ந்து வாழ்ந்தனர். ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகள் எல்லாம் பெரியவர்கள் ஆன பின் வீடு காணவில்லை என்பதற்காக எல்லோருமே தனிக்குடித்தனம் போய்விட்டார்கள். சந்தோஷம்தான். ஆனால் அந்த தாயை எல்லாரும் மறந்து அந்த தாய் மட்டும் அந்த இயலாத காலத்தில் சமைத்து வாழ்ந்தார். அப்போதும் கூட யாராவது பிள்ளைகளை குறை கூறினால் தாங்க மாட்டாள் அந்த தாய். காலங்கள் சென்றது. இன்னும் கொஞ்சம் முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டாள் அந்த தாய். அப்போது மூத்த மகனுக்கு தகவல் சொன்னார்கள். அவர் சொன்னார், இங்கே தங்க இடமில்லையே, நான் எங்கே வைத்துக் கொள்வது என்றார். இளையவர்களோ, நான் இருப்பது 2 அறைகள்தான், இதில் நான் அம்மாவை எங்கே தங்க வைப்பது என்றார்கள். இப்படியாக 6 பேருமே காரணங்கள் மட்டும் சொன்னார்களே தவிர தாயை வைத்துக் கொள்ளத்தான் அங்கே ஆள் இல்லை. அன்று நாள் இவர்களை வளர்க்க பட்ட பாடுகளை மறந்து விட்டார்களே. எத்தனை வீடுகளில் 10 பாத்திரம் தேய்த்து இவர்களை அந்த தாய் தன்னையே தேய்த்து கொண்டாள். இன்று அனாதையாக நிற்கின்றாள். 2 கண் பார்வையும் கூட இழந்து நிற்கின்றாள். அப்போதும் இந்த பிள்ளைகள் இந்த தாயை கண்டுகொள்ளவில்லை. தனக்கென்று மனைவி பிள்ளைகள் என்று வந்த பின் பெற்ற தாயை தவிக்க விடுவது எத்தனை கொடூரம். அவர்களை யார்தான் கவனிப்பது? கடைசியாக அனைவருமே பிள்ளைகள் எல்லாம் ஒரு திட்டமிட்டார்கள். அந்த திட்டமிடலின் படி இப்பொழுது அந்த தாய் அநாத இல்லத்தில்